சரி, நாம தொடங்குவோம். சுக்ரீவன் இந்திரஜித்தனை எதிர்க்க வருகிறான். இதுகாரும் இந்திரஜித்தன் வானரப் படைகளை பெருமளவிலே அழித்திருக்கிறான். அதனால் அஞ்சிய வானரப் படைக்கு ஓர் ஆறுதலையும் அவர்கள் மனதிலே ஓர் உறுதியையும் உருவாக்க இந்திரஜித்தன் போர்க்களத்தை விட்டு விலகுகின்ற நேரத்துல தன்னை எதிர்ப்பார்கள் இனி யாரும் இல்லை என்ற ஒரு ஆர்வத்தோடு அவன் விலகுகின்ற பொழுது, இல்லை நான் இருக்கிறேன் உன்னோடு போர் செய்ய என்று மிகப்பெரிய வீரத்தோடு வந்து நிற்கிறான் சுக்ரீவன். அந்த செய்தி போன வகுப்புல மராமரத்தை ஒன்றை கையிலே பறித்து கொண்டு அதை சுழற்றி கொண்டு சுக்ரீவன் வருவதாக பாட்டை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி. உடைந்து தன் படை உலைந்து சிந்தி உயிர் ஒல்க வெல் செரு உடற்றலால் கடைந்து தெள் அமுது கொள்ளும் வள்ளல் என மேல் நிமிர்ந்தது ஓர் கருப்பினான் இடைந்து சென்றவனை எய்த அரிய காவல் பெற்று இகல் இயற்றுவான் முடைந்து நின்ற படை வேலை கால் தளர வீசினான் நிருதர் கூசினான். உடைந்து தன் படை உலைந்து சிந்தி, தனது படையாகிய வானரர்களினுடைய படை அவர்கள் முற்றிலுமாக அவர்களது வலிமை கெட்டு வருந்தி சிதறி ஓடியதை கேள்விப்படுகிறான் சுக்ரீவன். உடைந்துனாக்க படையானது சிதைதலுக்கு பேரு உடைதல்னு பேரு. உலைந்துன்னா மனத்தின் கண் உலைவினை கொண்டு வருத்தத்தினை கொண்டு, சிந்தினா சிதறி ஓடினார்களா. இதுகாரும் இந்திரஜித்தனது தாக்குதலினாலே அவனை எதிர்கொள்ள இயலாமல் வானரங்கள் எல்லாம் ஓடியது கண்டு உயிர் ஒல்க, அந்த வானரர்கள் பலர் உயிர் விடும்படியாக வெல் செரு உடற்றலால் இந்திரஜித்தன் வெல்லுதற்கு உரிய போரினை செய்ததினால் கடைந்து ஒரு காலத்துல தனி ஒருவனாக பார்க்கடலை கடைந்து தெள் அமுது கொள்ளும் தெளிந்த அமிழ்தத்தை எடுத்தவனாகிய வள்ளல் என வள்ளல் தன்மைக்கு உரியவனாகிய வாலி. இந்த செய்திய பல இடங்கள்ல பார்த்துட்டோம். அதாவது யமனுக்கு அமிழ்தம் கிடைக்காது போனதினால் அவன் வருந்த அந்த யமனுக்கு உரிய அமிழ்தத்தை தனி ஒருவனாக வாலி நின்று கடைந்து எடுத்து கொடுத்ததாக தாரை புலம்பல் பாடல்ல பார்த்தோம் இல்லையா? நரியதாம் இன் அமிழ்து உண்ண நல்களின் பிரியா இன்னுயிர் பெற்றிதாம் அறியாரோ நமனார் என்று எண்ணில் சிறியாரோ உபகாரம் சிந்திய என்று தாரை புலம்பினதுல இந்த வாலி அமிழ்தம் எடுத்து தந்த செய்தியை குறிப்பிட்டிருப்பதை பார்த்தோம். பல இடங்கள்ல இந்த குறிப்பை தொடர்ந்து கம்பன் காட்டி வருகிறது. அது போல இங்க ஒரு இடம், தனி ஒருவனாக பார்க்கடலை கடைந்து அமிழ்தத்தை எடுத்து தந்தவனாகிய வள்ளல் ஆகிய வாலி, அந்த வாலியினை போல் வள்ளல் என வாலியினை போல் மேல் நிமிர்ந்து ஓர் கருப்பினான். மேல் நிமிர்ந்தன்னா மேல் நோக்கி எழக்கூடிய பொங்கக்கூடிய கருப்புன்னு சொன்னாக்க சினம்னு அர்த்தம். இது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே கையாளப்படக்கூடிய ஒரு சொல். தொல்காப்பியர் உரியியல் எழுதுறார், கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளன. வெகுளினா பெரும் கோபம். நீங்கள் கருப்பையும் சிவப்பையும் எங்காயிலும் ஒரு முன்னொட்டாக பண்படிப்படையில் பயன்படுத்தினீர்கள் என்றால் அது கோபம் என்ற பொருளை தரும். உதாரணம், முகம் கருத்தான்னு சொன்னா கோபத்தினால் முகமானது கருத்ததுன்னு பொருள். அது போல நாம சொல்றோம் இல்லையா, முகம் பார் கொஞ்சம் செவ செவன்னு ஆயிப்போச்சு அப்படின்னா கோபப்பட்டு இருக்கிறான்னு பொருள். ஆகிய தொல்காப்பியர் மரபிலேயே முகம் கருத்தல் என்றால் கோபத்தின் வெளிப்பாடு, அது போல முகம் சிவந்தான் என்றாலும்
கோபத்தின் வெளிப்பாடு. ஆகவேதான் என்னவா தெள் அமுது கொள்ளும் வள்ளல் என மேல் நிமிர்ந்து ஓர் கருப்பினான். அப்படிப்பட்ட கோபத்தை பொங்குதற்கு உரிய கோபத்தை கொண்டவனாகிய சுக்ரீவன் இடைந்து சென்றவனை எய்து. போர்க்களத்தின் இடையிலே இனி தன்னை எதிர்ப்பதற்கு யார் ஒருவரும் இல்லை என்று சென்றவனாகிய இந்திரஜித்தனை நோக்கி சென்று எய்தினா சுக்ரீவன் அவன் இருக்கிற இடத்துக்கு போனான். எய்த அரிய காவல் பெற்று இகழ் இயற்றுவான். நெருங்குதற்கு முடியாத காவலாக பொருந்த பெற்ற பெரிய படையை இயற்றுவதற்காக மிடைந்து நின்ற படை வேலை கால் தளர நெருங்கி நின்ற அரக்க இந்திரஜித்தனை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர் படையாகிய கடல் நிலை குலையும்படி அவ்வளவு பெரிய படைப்பெருக்க தன் கையில பற்றி இருந்த மரத்தினை கொண்டு அந்த மரத்தினை வீசினான். அந்த அரக்கர்கள் மீதும் இந்திரஜித்தன் மீது அதை வீசினான். இவனது வீரத்தை இவனது ஆற்றலை கண்டு அரக்கர்கள் கூசினார்கள். இந்த கூசுதல்னாக்க கூச்சம் அடைந்தார்கள். இப்படிப்பட்டதோர் வீரம் கூட உண்டா? கோபி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார், இன்றைக்கு கிளாஸ் உண்டான்னு அனுப்பிச்சிருங்க. உண்டு. சரி. நிருதர் கூசினார். இப்படி ஒரு வீரன் உண்டு, அவனது படையை நாம முற்றிலுமாக அழித்திருக்கிறோம். ஆயினும் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் தனி ஒருவனாக வந்து தங்கள் மீதும் தங்கள் படைத்தலைவனாகிய இந்திரஜித்தன் மீதும் இந்த சுக்ரீவன் இப்படிப்பட்டதோர் மரத்தை சுழற்றி வீசினானே என்று அவர்கள் வெட்கப்பட்டார்கள். இப்படியும் வீரம் இருக்குமா? ஆனால் இந்திரஜித்தன் சாதாரண வீரன் அல்லவே. உடனே அவன் என்ன செய்தான்? தன்னை நோக்கி வரக்கூடிய மரத்தையும் அதனை எய்த சுக்ரீவனையை எப்படி தடுத்தானாம்? சுற்றும் நின்ற படை சிந்தி ஓட ஒரு மராமரம் கொடு துகைத்துளான். வெற்றி கண்டு வலி நன்று நன்று என வியந்து வெண்கனை தெரிந்து அவன் நெற்றியின் தலையிரண்டு மார்பிடை ஓர் அஞ்சு நஞ்சு என நிறுத்தினான். பற்றி வந்த மரம் வேறு வேறு உற நொறுக்கி நுண்பொடி பரப்பினான். ரொம்ப அழகான இடம். அதாவது நம்மை எதிர்ப்பதற்கு இணையானதோர் வீரன் வருகிறான்னா அதனை எதிர்கொள்ளும் வீரன் மகிழ்ச்சி அடையும். என்ன காரணம்னா, நம்மை காட்டிலும் வலியற்றவர்கள் மீது நாம் நம்முடைய ஆற்றலை காட்டினா பெருமை கிடைக்காது. நமக்கு இணையான நம்மை காட்டிலும் மேலான ஒரு வீரனோடு நாம் போர் செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஆற்றல் உலகோரால் பாராட்டப்படும். வள்ளுவர் எழுதுறாரு இல்லையா, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இல்லையா? ஒரு போர்க்களத்துல காட்டுல வேட்டையாட போகக்கூடிய ஒரு வேடன் ஒரு சிறு முயலை கொன்று வருவதை காட்டிலும் யானையை நோக்கி வேல் எய்து அது கொல்லாமல் அந்த யானை தப்பித்தாலும் தவறு இல்லை, ஏனென்றால் நோக்கம் பெரியது. அதுபோல இந்திரஜித்தன் இந்த சுக்ரீவனினது ஆற்றலை அவன் எதிர்த்து வரக்கூடிய அந்த வேகத்தை கண்டு ரசிக்கிறான். சுற்றும் நின்ற படை சிந்தி ஓட, தன்னை சுற்றி நின்ற அரக்கர் படை சிதறி ஓடும்படியாக ஒரு மராமரம் கொடு துகைத்துளான். ஒரு மராமரத்தை கையிலே கொண்டு தாக்கி துகைத்திருக்கிறான். துகைத்தல்னா நம்ம சொல்றோம் இல்லையா, பேச்சு வழக்குல கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிறது, அந்த மாதிரி அடிச்சிருக்கான். துகைத்தல்னா கை கால்களை கொண்டு தாறுமாறாக அடித்தல். ஆகவே இந்த மரத்தை அப்படி வீசி அடித்து இருக்கிறான். அவனது வெற்றியை கண்டு இந்திரஜித்தன் எப்படி ரசிச்சானா, வலி நன்று நன்று என வியந்து. இந்த சுக்ரீவனினுடைய ஆற்றல் என்ன அற்புதமாக இருக்கிறது. எதிரியையும் போர்க்களத்துல பாராட்டணும், அதுதான் போர். நன்று நன்று என அழிந்தது நம்முடைய வீரர்கள் தான், இருந்தாலும்
மிகப்பெரிய ஆற்றலோடு நம்முடைய அரக்க சைன்யத்தை அழித்தோ அவனது ஆற்றலை கண்டு இவர்கள் அஞ்சி ஓடும்படியாக ஒருவன் போர் உடற்று வந்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டான், வியந்தான், பாராட்டினான். அதோட அவன் நிக்கல. இந்த சுக்ரீவனை தடுக்கணும், அவனுக்கு எதிராக தன்னாற்றலை காட்டணும் இல்லையா? வெங்கனை தெரிந்து இந்த சுக்ரீவனை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய கடுமையான கொடிய அம்புகளை தேர்ந்தெடுத்து அவன் அந்த சுக்ரீவனது நெற்றியின் தலை 2 நெற்றியின் இடத்து 2 அம்புகளை செலுத்தினான், நெற்றியில படுற மாதிரி. மார்பிடை ஓர் 5 மார்பின் இடத்திலே ஒப்பற்ற 5 அம்புகளை நஞ்சு என நிறுத்தினான். நஞ்சு என்று கூறும் அளவிலே சென்று தைக்க வைத்தான். என்ன கேள்வி, இவன் சுக்ரீவனை கொன்று இருக்கலாமே, இயல்பா எல்லாரும் கேட்கிற கேள்வி இல்லையா? அது நோக்கம் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு அழகு இருந்திருக்கு. தான் யாரை போர்க்களத்திலே அழிப்பேன் என்று உறுதி கூறுகிறானோ அவனை மட்டும்தான் போர்க்களத்துல சந்தித்து அழித்தலுக்கு உண்டான செயல்ல வீரர்கள் ஈடுபடுவார்கள். அதற்கு முன்னதாக யாரேனும் வீரர்கள் குறுக்கே வந்தால் அவர்களை தவிர்ப்பார்கள். இல்லை என்றால் ஒரு சிறு அளவிலே அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து ஒதுக்கி விடுவார்கள். இதெல்லாம் அந்த கால போர் தர்மம். அதெல்லாம் அந்த காலத்துல அதுதான் எல்லாம் நேர்மையாக இருந்த காலம். அது தேவைன்னு, அதாவது அறம் செல்லக்கூடிய இடத்துல தர்மங்களை போதிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது. அறம் செல்லாத இடத்துல தர்மத்தை நிலைநிறுத்துதல் என்பதுதான் கடினம். ராமாயணத்தினுடைய அழகே என்னன்னா, எங்கெல்லாம் ராமன் ஆற்றல் செல்லுமோ அங்கெல்லாம் ராமன் உடனே ஆற்றலை காட்டல. அந்த இடத்திலே ஆற்றலை காட்டுவதற்கு அறம் உண்டான்னு பார்த்துதான் காட்டியிருக்கான். தொடக்கத்திலிருந்தே நீங்க பார்க்கலாம். அதுதான் ராமகாதையின் அழகு. ராமாயணத்துல சொல்லப்பட்ட கதை ரொம்ப இயல்பான விஷயம். ஒருவன் அவனது மனைவி காட்டுக்கு போறான், அவனை மற்றொருவன் அபகரிக்கிறான், அபகரித்தவனை தண்டிக்கணும், முடிஞ்சு போச்சு. இது எல்லாரும் செய்ய வேண்டிய செய்தி. இன்றைக்கு நவீன சினிமாக்கள் கூட இதைதான் செய்கிறது. வில்லன் கதாநாயகியை கடத்தி செல்லுமா, உடனே கதாநாயகன், இதெல்லாம் ராமாயணத்துல இருந்து எடுத்தது. நம்முடைய வில்லன் கதாநாயகிய வேகமாக செல்லக்கூடிய ஒரு கார்ல கடத்திக்கிட்டு போவான், துரத்தி கொண்டு செல்லக்கூடிய கதாநாயகன் மாட்டு வண்டியில போவார், இல்ல சைக்கிள்ல போவார். இதெல்லாம் அவ்வளவு பெரிய ராவணன் படைய எந்த ஆயுதங்களும் இல்லாத வானர படையை கொண்டு வென்றார்னு தானே ராமாயணத்தை பார்த்தோம். அதே கதை தான். ஆனால் ராமாயணம் எங்கு தனித்து நிற்கிறதுன்னா, எங்கெல்லாம் போர் நடந்ததோ அங்கெல்லாம் ராமன் அறத்தை கொண்டு போர் செய்ய. விஸ்வாமித்திரரே முதல்ல சொன்னார் இல்லையா, தாடகை 1000 யானை பலம் கொண்டவள், அவள் அழினர். ராமன் மறுக்கிறான். அது எப்படி முடியும்? அவள் ஒரு பெண், என்னதான் ஆற்றல் இருக்கட்டும், என்னதான் ஆற்றல் அவளிடம் இருக்கட்டும், அதை நான் எப்படி அழிக்க முடியும்? அவள் ஒரு பெண். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், உன்னுடைய தந்தையிடம் நீ வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறாய், நான் சொல்லுவதை கேட்பதாக, ஆகவே நான் சொல்லுகிறேன், அவளை கொல். அவ்வளவுதான். இத பின்னாடி கைகேயி கிட்ட கூனி கேவலமா சொல்லி, பெண்ணை கொலை செய்தவன் நாளை இந்த மண்ணை ஆழ்வதா? என்ன வெக்கக்கேடு. அந்த காலத்துல பெண் கொலை என்பது அவ்வளவு அருவருக்க தகுந்தது. அதனாலதான் மகாபாரதத்துல பீஷ்மர் சிகண்டியை எதிர்க்காமையே விட்டோம். இது மரியாதை இல்லை. என்ன ஒரு அழகான கோட்பாடுகளை கொண்டு போர்க்களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். போருதான் அந்த ஏற்கனவே நம்ம சொல்றோம் இல்லையா, தொடக்கம் எப்படியோ தொடர்ந்து செல்லும் பாதை அதே அறத்தோட போனாதான் முடிவு அறத்தோட இருக்கணும். மீன்ஸ் அண்ட் எண்டா, எண்ட்ஸ் அண்ட் மீனான்னு பார்க்கணும். எனக்கு முடிவுதான் முக்கியம், நான் எதனை வேண்டுமானாலும் செய்வேன்னு செல்லக்கூடிய மரபு நமது கிடையாது. முடிவு எந்த அளவினுக்கு முக்கியமோ அந்த முடிவினை நோக்கி செல்லக்கூடிய வழியும் நமக்கு முக்கியம்.
அதனால இந்த சுக்ரீவனை நினைச்சா இந்திரஜித்தன் கண நேரத்துல அழிச்சு இருக்கலாம் முடியும். ஆனா சுக்ரீவனை செயல்பட ஒட்டாமல் தடுக்கணும். ஆகவே 2 அம்ப நெற்றியில செலுத்தினா, 5 அம்ப மார்புல செலுத்தினா, அதனால் தந்த நோவினால் செயலிழந்து போனான் யார்? சுக்ரீவன். அதுதான் நெற்றியின் தலை 2, நெற்றியில 2 அம்புகளையும் மார்புல வெங்கனை தேர்ந்து 5 அம்புகளையும் எய்து நஞ்சு என நிறுத்தினான். அவனால் எரியப்பட்ட, சுக்ரீவனால் எரியப்பட்ட பற்றி வந்த மரம், அந்த மராமரத்தை வேறு வேறு உர நொறுக்கி துண்டு துண்டாக போகும்படி நொறுக்கினான். அம்புகளை செலுத்தி நுண்பொடி பரப்பினான். அவன் அம்புகளை எய்த வேகம் எண்ணிக்கைகள்ல அந்த மராமரம் துண்டு துண்டா கூட ஆகலையா, துகள்களாக மாறி உதிர்ந்து போயினான். எவ்வளவு அம்பு விட்டிருப்பான், எவ்வளவு வேகமாக. சரி, சுக்ரீவன் போர்க்களத்தை விட்டு ஒதுங்கினான். வேறு வழி இல்லை, மயங்கினான். அதுக்குதான் நஞ்சுன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப சுக்ரீவன் கீழே விழுந்த உடனே அந்த இடத்தை விட்டு நிற்ப ஹனுமன் வருகிறான். அக்கணத்து அனுமன் ஆல அப்போ சுக்ரீவன் போர்க்களத்தை விட்டு விலகும்படி இந்திரஜித்தன் அவன் மீது அம்புகளை எய்ய, அந்த இடத்தினுக்கு வானர படைகளுக்கு ஓர் வலுவினை சேர்க்க அனுமன் வருகிறான். அக்கணத்து அனுமன் ஆல காலம் எனலாயது, ஒரே வார்த்தையா எழுதினார் கம்பர். ஆல காலம் எனலாயது ஓர் வெகுளி ஆயினான் புக்கு அனைத்து உலகமும் குலுங்க நிமிர் தோள் புடைத்து உருமு போல் உரா. இக்கணத்து அவன் இறக்கும் என்பது ஓர் குன்று எடுத்து மிசை ஏவினான் உக்கது அக்கிரி சொரிந்த வாளிகளின் ஊழிலாத சிறு பூழியாய். கம்பன் ஒரு நாடகத்தை, ஒரு சின்ன போர்க்களத்துல ஒரு கண நேரத்துக்குள்ள ஒரு நாடகத்தை உருவாக்கிட்டான். அக்கணத்து எப்பொழுது இந்திரஜித்தன் வானரர்களினது தலைவனாகிய சுக்ரீவனை மயங்குமாறு அடித்தானோ அந்த நேரத்துல அனுமன், இந்த காட்சியை பார்த்த அனுமன் ஆல காலம் எனலாயது, ஆலகால விஷத்தை போலே பொங்கினான். தன்னுடைய தலைவனுக்கு இவ்வாறு ஆயிற்று. எனலாயது ஓர் வெகுளி ஆயினான். அப்படிய பெரியதோர் கோபத்தினுக்கு உட்பட்டானா யார்? அனுமன். அந்த அளவினுக்கு கோபம் தங்களினுடைய, ஏனென்றால் வானரர்களினுடைய தலைவனாக இருக்கிறது யாருன்னா இப்போதைக்கு சுக்ரீவன். அவன் தலைமையின் கீழதான் படையே நடத்தப்படுகிறது. அதனால அவன் கீழே மயங்கி விழுந்ததினால கோபமுற்ற அனுமன் எப்படிப்பட்ட கோபத்தினுக்கு உட்பட்டான, ஆலகால விஷம் பொங்கினால் எந்த அளவினுக்கு அது அழிக்குமோ அந்த அளவினுக்கு கோபம் உற்று புக்கு அந்த போர்க்களத்தினுள்ளே புகுந்து அனைத்து உலகம் குலுங்க, அந்த 14 உலகமும் நடுங்க தொடங்கியதான் அனுமனது கோபம் கண்டு. நிமிர் தோள் புடைத்து, தோளை தட்டி கொண்டான். தட்டி கொண்டு உருமு போல் உருமுனாக்க இடி, தட்டின வேகம் இடி ஒலிப்பது போல அதிர்ந்ததாம். 14 உலகிலும் அந்த தோள் தட்டின ஒலி மிகப்பெரிய இடி போலே ஒலிக்க உரா. இக்கணத்து அவன் இறக்கும் என்பது, நான் இந்த கணத்துல என்னால் எரியப்படக்கூடிய மலையினாலே அந்த இந்திரஜித்தன் இறப்பான் என்று சொல்லி ஒரு குன்று எடுத்து, ஒரு மலை அப்படியே பெயர்த்து எடுத்து மிசை ஏவினான். இந்திரஜித்தன் மீது எறிந்தான். உக்கது அக்கிரி, அந்த கிரியானது இந்திரஜித்தனை நோக்கி வர சொரிந்த வாளிகளின் அந்த மலையை நோக்கி, தன்னை நோக்கி பறந்து வரக்கூடிய மலையை நோக்கி இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட பல அம்புகள் மழை போல் சொரிந்தனவாம். அந்த அம்புகள் அந்த மலையின் மீது பட்டு ஊழில்லாத சிறு பூழியாய், முறைமை இல்லாமல் கண்ணுக்கு தெரியாதன்னு அர்த்தம்.
ஊழில்லாதன்னா கண்ணுக்கு தெரியாத அளவினுக்கு மிக மிக சிறிய துகள்களாக உக்கது சிதறி போனது. அப்ப அந்த அனுமனது முயற்சியும் தோற்றது. அப்ப இந்திரஜித்தனும் அனுமனும் இப்ப பேசிக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்திரஜித்தன் அசோகவனத்துல அனுமனை கட்டியவன், ஞாபகம் வச்சு. இப்ப திடீர்னு எதற்கு இவர்களுக்கு 2 பேருக்கு நடுவுல பேச்சு அப்படின்னு கேட்டா, அசோகவனத்துல அக்ககுமரனை அழித்ததன் பிறகு இந்திரஜித்தன் தான் சென்று அனுமனை எதிர்த்து போர் செய்து பிரம்மாஸ்திரத்தினால் அவனை கட்டி ராவணன் அரண்மனைக்கு இழுத்து வந்தான். அப்ப நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இப்பதான் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்து கொள்ளுகிறார்கள். அப்படி சந்தித்து கொள்றதுனால இருவர் இடையே வீர ஆவேசமான பேச்சு. என்னவா? நில்லடா சிறிது நில் அடா, உனை நினைந்து வந்தனன் முனைக்கு நான், வில் எடாமை நினது ஆண்மை பேசி உயிரோடு நின்று விளையாடினாய், கல்லடா நெடுமரங்களோ வரு கருத்தினேன் வலி கடக்கவோ, சொல்லடா என இயம்பினான் இகல் அரக்கன் ஐயன் இவை சொல்லினான். அரக்கன் அரக்கனாவே பேசுற. அனுமனினது ஆற்றலையும் அனுமனால் எரிந்த மலையையும் துகளாக்கிய இந்த இந்திரஜித்தன் அனுமனை ஒருமையில பேச ஆரம்பிச்சான். இகல் அரக்கன் அனுமன் எரிந்த மலையை அம்புகளால் பொடி பொடி ஆக்கிய இந்திரஜித்தன் போர்த்தொழிலே வல்லவன், இகல்னா போர்த்தொழில், போர்த்தொழிலே வல்லவனாகிய இந்திரஜித்தன் அனுமனை பார்த்து என்ன சொன்னான்? நில்லடா சிறிது நில்லடா. அனுமனை பார்த்து நில்லுடாங்க, ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கினது உனக்கு தெரியாதா? அவனை ஏளனம் பண்ணுவது போல நில்லடா. போர்க்களத்துல சில நேரங்கள்ல ஆயுதங்களை கொண்டு தாக்குவதை காட்டிலும் உளவியல்ல தாக்குறது ரொம்ப எளிது. எதிர்த்து வரக்கூடிய வீரனை நீங்கள் சற்றென்று இழிவுபடுத்துவது போல பேசினீர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்குள் சிதைந்து போவார். இதை நீங்க யாரேனும் ரொம்ப பெரிய அளவுல ரசிக்கணும்னாக்க, அடால்ஃப் ஹிட்லரினுடைய பயோகிராபி ஒருத்தர் எழுதியிருக்கார். அவருடைய தி ஃபைனல் கேம்ப் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அடால்ஃப் ஹிட்லரினுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை குறிப்பிடுவார். ஆச்சரியமா இருக்கும். அதாவது தன்னை எதிர்க்கக்கூடியவனை உள்ள அளவுல மனத அளவுல சிதைத்து விடுவான். அதாவது அவனை யாரேனும் சந்திக்க வந்தால் அவனுடைய அறை எப்படி இருக்கும்னா, ஒரு 60க்கு 60 ஒரு பெரிய சதுர அறை. அதுல எங்கோ ஒரு மூலையில ஒரு சிறு மேஜையில ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்திருப்பான். அவன் எதிர்க்க ஒரு நாற்காலி இருக்கும். அந்த அறையினுடைய டயகனல்னு சொல்லக்கூடிய அந்த கோண பகுதியில தான் கதவு இருக்கும். அந்த நபர் யாரேனும் ஹிட்லரை பார்க்க வந்து அந்த கதவை திறந்து உள்ள வரும்போதே அதில் பூசப்பட்டு இருக்கிற வண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் மனத்தினுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்துல தனிமையில ஹிட்லர் உட்கார்ந்து கொண்டிருக்கு. நீங்க அந்த குறுக்கு பாதையில அவனை நேரா போய் நிற்கணும். நிற்கின்ற பொழுது உங்களை ஒரு சில நிமிடங்களுக்கு ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார். இவன் என்ன கேட்க போகிறான், என்ன பேச போகிறான், எப்படி நம்மோடு உரையாற்ற போகிறான்ற பயத்திலேயே அவன் நின்று கொண்டிருக்கும். உட்கார சொல்ல மாட்டான். கேட்பதே குற்றம் சாட்டுவது போல கல்வி ஆரம்பிப்பார். மனது அப்படியே நொறுங்கி போகும். என்ன செய்வானோ, எப்படி தண்டிப்பானோ, நாம் எதற்கு இங்கு வந்திருக்கிறோம், எல்லா குழப்பத்தையும் மனதில் வைத்து மனதளவிலே நம்முடைய உறுதியை எடுத்துவோம். அதற்கு பிறகு அவன் பேசுவதெல்லாம் நம்ம அப்படியே கேட்டுக்கொண்டுதான் இருப்போம், எதிர்த்தே பேச முடியும். இது ஹிட்லரினுடைய டாக்டிக்ஸ். நம்ம இடங்கள்லையும் பல பேர் பார்க்கலாம். நாம ஏன்னா ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி வேக வேக வேகமா பேசிக்கொண்டே போவார். அப்போ ஒரு நேரத்துல என்ன ஆகும், நாம பேசுவதை நிறுத்திட்டு அவர்கள் என்ன பேசுகிறார்களை காட்டிலும் அவர்களை கண்டு மெல்ல அச்சப்படார். இது எல்லா இடங்களிலும் காட்டப்படக்கூடிய ஒரு போர் தந்திரம்.
இப்ப தன்னை எதிர்க்க வந்த ஹனுமனை முதல்ல உளவியல் அடிப்படையில அவனை ஒன்றும் இல்லாதவன்னு காட்டணும். ஆகவே முதல்ல என்ன செய்யலாம், அவனை ஒருமையில அழைக்கலாம். நீ எல்லாம் ஒரு பெரிய வீரன், என்னை எதிர்க்கிறதுக்கு வந்திருக்க, நான் இவ்வளவு ஆயுதத்தோட நிக்கிறேன், நீ கல்லு மரத்தெல்லாம் கொண்டு போய் வீசுற, என்னடா போர் செய்யற நீ? இது ஒன்றே போதும். அப்ப எதிரி தன்னை ஏளனப்படுத்தி தன் போர் முறையை ஏளனப்படுத்தும் போது மனது அளவுல நம்முடைய தைரியம். அதே வேலைதான் இங்க. நில்லடா, எத்தனை இடத்துல அடா பாருங்க. உனை நினைந்து வந்தனன் முனைக்கு நான் வில் எடாமை நினது ஆண்மை பேசி உயிரோடு நின்று விளையாடினாய் கல்லடா. என்ன எதிர்க்கிறதுக்கு கல்லெல்லாம் எடுத்து வீசுறிய, எங்கேயாவது முறையா போற படிச்சிருக்கியான்னு கேட்கிறான். ஆகவே உன்னை நினைந்து நான் முனைக்கு வந்தனன், உன்னை எண்ணித்தான் இந்த போர்க்களத்துக்கே நான் வந்தேன். ஏற்கனவே என்கிட்ட ஒரு முறை வாங்கியிருக்க இல்லையா, அதை மீண்டும் நினைவுபடுத்தி உன்னை இந்த போர்க்களத்திலையும் செயல் இழக்க செய்ய வேண்டும்னு தான் வந்தேன். வில் எடாமை, நீ என்னை எதிர்த்து வில் எடுத்தே போர் செய்ய மாட்டேன்றிய. வில் எடாமை நினது ஆண்மை பேசி, உனது போலியான ஆற்றலை பேசிக்கொண்டு உயிரோடு நின்று விளையாடினாய். உயிரோடு இருந்து என்னிடம் விளையாடி கொண்டு இருக்கிற. இது போர்க்கணும், ஆயுதங்களை வைத்துக் கொண்டு போர் செய்யணும். அதை விட்டு விட்டு ஏதோ விளையாட்டிற்கு ஏதோ கல்லையும் மண்ணையும் என் மீது எரிவது போல எரிந்து கொண்டு இருக்கிறாயே. வரு கருத்தினேன், போர்க்களத்தினுக்கு வெல்ல வேண்டும்ன்ற எண்ணத்தோட வந்திருக்கிறேன். வலி கடக்கவோ வலிமை அடக்க என்று இருப்பவைகள் கல்லடா நெடுமரங்களோ. அட, என்னுடைய வலிமையை அடக்கிறதுக்கு கல்லு மரமும் தான் கிடைச்சதா உனக்கு? வேற ஆயுதமே கிடையாதா? ஆகவே அட சொல் என இயம்பினான். சொல்லிட, என்ன ஒரு போர்க்களத்துல குழந்தை மாதிரி பொம்மையை கொண்டு எறிவது போல என் மீது மரத்தையும் கல்லையும் கொண்டு போய் எறிகிறோம். நான் தவங்கள் செய்து தெய்வ அத்திரங்கள் பல பெற்றவன். என்னை எதிர்க்கிறதுக்கு போதுமான ஒரு ஆயுதங்களோட நீ வந்திருக்கணும், கல்லையும் மரங்களையும் கொண்டு வருகிறாயே என்று இகழ்ச்சியாக கேட்ட உடனே ஐயன் இவை சொல்லி நான் அனுமன் இந்திரஜித்தனுக்கு எதிரான பதில சொல்ல ஆரம்பிச்சான். வில் எடுக்க உரியார்கள் வெய்ய சில வீரர் இங்கும் உளர், மெல்லியோய் கல் எடுக்க உரியானும் நின்றனன், அது இன்று நாளையிடை காணலாம். எல் எடுத்த படை இந்திராதியர் உனக்கு இடைந்து உயிர் கொடு ஏகுவார். புல் எடுத்தவர்கள் எல்லாம் வேறு சில போர் எடுத்து எதிர் புகுந்தோடும். அனுமனுடைய மொழி எவ்வளவு அழகுன்னு பாருங்க. மெல்லியோய் வலியற்ற மென்மைத்தன்மை உடையவனே, இவன் பதில். இங்கும் எங்கள் பக்கத்திலும் இந்திரஜித்தன வலியற்றவன்னு சொல்றான். அன்றைக்கு என் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினல்ல, என்ன பண்ணித்த? பெரிய தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாய் என்ற எண்ணத்தினால என் மீது நீ பிரம்மாஸ்திரத்தை ஏவின இல்ல, அது என்னாச்சு? மெல்லியோய், தேகம் மெலிந்தவன், மனதிலே உறுதி இல்லாதவன் தான் நீ. ரொம்ப அழகா பேசினான் அனுமன். இங்கும் எங்கள் பக்கத்திலும் வில் எடுக்க உரியார்கள், வில்லெடுத்து உரிய போரை செய்யக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? ஒன்ன மாதிரி ஆளை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஆளே போதும். என்னை காட்டிலும் வலுவான ராமலக்குவர்கள் வரணும்ன்ற அவசியம் இல்லை. சொல்லுவார்கள் அல்லவா, நாய் அடிக்க உலக்கத்தடியா வேணும், கல்லு போதாது. எங்க கிராம பழமொழி. நாய் அடிக்க உலக்க தேடுவானா, எட்ரா கல்லுன்னு. அது போல இவன் அனுமன் கேட்டான், நீ புள்ளிவான், ஆற்றல் இல்லாதவன், நோஞ்சான். உன்னை வெல்லுவதற்கு எங்கள் பக்கம் வில்லை உடைய வீரர்கள் இருக்காங்க, அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இங்க வந்து போர் செய்யற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் ஆகல. அதான் அவனுடைய உள்பொருள். வெய்ய சீல வீரர், கொடிய சீல வீரர்கள் உளர் இருக்கிறார்கள். கல் எடுக்க உரியானும் நின்றனன், கல்லை எடுத்து போர் செய்ய உரியவனாகிய நானும் நிற்கின்றேன். உன்னை கல்லால அடிச்சா போதுமானதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். வில் கொண்டு உன்னை தாக்கறதுக்கு உண்டான வீரர்கள் இருக்கிறார்கள், தேவைன்னா வருவான். இப்போ உனக்கு கல்லே போதும். அது இன்று நாளையிடை காணலாம்.
அவ்வாறு இருத்தலை இன்று அல்லது நாளைக்கு காணலாம். வில்வாளிகளோட போர் செய்யணும்னு இல்ல, இன்னைக்கோ நாளைக்கோ பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட போர் செய்கிறேன். எல் எடுத்த படை இந்திராதியர் ஒளி பொருந்திய படைக்கலங்களை கையில் தாங்கிய இந்திரன் முதலிய தேவர்கள் உனக்கு இடைந்து உனக்கு தோற்று உயிர் கொடு ஏகுவர். உயிரை உடலிலே தாங்கிக் கொண்டு போனாலும் போயிருக்கலாம். ஆனால் புல் எடுத்தவர்கள் அல்லம். போரிலே தோற்று புல்லை வாயினால் கவ்வி எடுத்தவர்கள் நாங்கள் அல்லோம். எங்களெல்லாம் உன்னால தோற்கடிக்க முடியாது. இந்திரஜித்தனை இந்திராதியர்கள் எல்லாம் உங்ககிட்ட தோற்று போய் இருக்கலாம். வானரர்களை எல்லாம் நீ தோற்க வைக்க முடியாது. வேறு சில போர் எடுத்து வேறு சில போர் வகைகளை தொடங்கி எதிர்ப்புகுந்துள்ளோம். உனக்கு தெரிஞ்சது அஸ்திர போர், எங்களுக்கு தெரிஞ்சது வேறு பல போர்கள். ஆகவே வாலியினிடம் உன் தந்தை தோத்து போயிருக்கான். உன் தந்தை கிட்ட இல்லாத பெரிய ஆற்றலா உங்ககிட்ட இருக்கு. வாலியிடம் உன் தந்தை வாலியினுடைய வாலினால் கட்டப்பட்டு இழுத்து தொங்கவிடப்பட்டவன் உன் தந்தை. ஆகவே உன் தந்தையிடம் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்பொழுது என்ன ஆயின? ஏன் அவனால் எதிர்க்க முடியல? அதனால ஏதோ நாங்கள் எல்லாம் வீரமற்றவர்கள், நாங்கள் வெறும் கல்லையும் மரத்தையும் எடுத்து வீசுவதனால எங்கள் ஆற்றலை எல்லாம் குறைத்து மதிப்பிட்டு விடாதே. அப்படி கல்லையும் மரத்தையும் எடுத்து வீசின வாலிதான் உன் தந்தையை சிறை பிடித்தவன். ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு தெரிஞ்சது ஆயுதங்கள் என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச ஆயுத முறை இவ்வளவுதான். இதை கொண்டு நாங்கள் வென்று இருக்கிறோம், தோற்றதில்லை. ஆகவே கவலைப்படாத. அடுத்தது இன்னொரு குறிப்பு மொழி. நாங்கள் கல் எடுத்து அப்படின்னாக்க கற்களை கொண்டுன்னு ஒரு பொருள். ரெண்டாவது கல்லெடுத்தல்னா ரொம்ப அமங்கலமான சொல்லு. இது பெரும்பாலும் பழைய போர்க்களத்துல இருந்தது. பிற்காலத்துல அந்தணர்களினுடைய சடங்கி அல்லது உண்டு. அதுக்கு பேரு கல் ஊன்றுதல்னு பேரு. பழைய காலத்துல போர்க்களத்துல மார்டர் ஸ்டோன்னே பேர். போர்க்களத்துல சாதனைகள் செய்து இறந்த வீரர்களை கல்லாக நட்டு வழிபாடு செய்தற்கு மரபு உண்டு. புறநானூற்றுல பாட்டு இருக்கு. திருக்குறள்ல வள்ளுவர் எழுதுற, என் ஐயன் முன் இல்லன் மின் முன் நின்றார் கல் நின்றார் அப்படின்னு. என்னுடைய தலைவன் முன்னாடி யாரேனும் எதிர்த்து போர் செய்ய வராதீர்கள். வந்தவர்களெல்லாம் போர்க்களத்துல இருந்து அவர்க்காக கல் ஊன்றப்பட்டு விட்டது. பிற்காலத்துல, அதாவது சங்க காலத்துக்கு அடுத்து வந்த காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு நல்ல விதமான செயலுக்கும் கல் ஊன்றும் மரபு உண்டு. எங்க? காட்சி, கால்கோள், நீர்ப்படை. கண்ணகிக்கு பார்த்திருக்கோம். கண்ணகிக்கு கோவில் அமைக்க உரிய சிலையை உருவாக்க சேரன் வடநாட்டின் மீது படையெடுக்கிறான். அங்கிருந்து கல் கொணர்ந்து அதை மங்கல நீரிலே நீராட்டி அதனை கொண்டு சிலை செய்து விழா எடுக்கிறான். இது கல் ஊன்றுதல்னு ஒரு மரபு. இந்த அந்தணர்கள் வழக்கத்துல என்ன செய்வார்கள்? யாரேனும் இல்லத்துல இறந்து போனால் இறந்து போன 2ஆம் நாள் அவர்களினுடைய அஸ்திகள் சேகரிக்கப்பட்டு அதுக்கு பேரு சஞ்சயனம்னு பேரு. 3ஆம் நாள் அந்த இறந்தவரின் நினைவாக பழைய காலத்துல எல்லாம் தோட்டத்துல தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரத்துக்கு கீழேயே அந்த 4 குச்சிகளை கட்டி நூலினால் அவைகளை இணைத்து அந்த இடத்துல நீர் தெளித்து ஒரு கல்லை ஊன்றி விடுவார்கள். அந்த கல்லை ஊன்றிட்டு ஒரு சிறு வெள்ளை துணியை அந்த கல்லு மேல போடுவார்கள். அனுதினமும் 10 நாள் வரைக்கும் அந்த கல்லினுக்கு அந்த கல்லுல இறந்தவரினுடைய ஆத்மா இருப்பதாக எண்ணி அதற்கு வழிபாடு செய்வார்கள். 10ஆம் நாள் அந்த ஆத்துமன் இந்த உலகை விட்டு விடை பெற்றுக் கொள்ளுகிறது என்பதற்காக அந்த ஆத்துமன் தாகத்தோடும் பசியோடும் இருக்குமா, அதற்காக நிறைய நீர் ஊற்றுவார்கள். பசியோடு இருக்கக்கூடிய அந்த ஆத்துமனுக்கு
உப்பில்லாத உணவை இடுவார்கள். இன்னமும் நீர் வேட்கை வந்துவிடக் கூடாதுன்னு. வேற ஒண்ணும் இல்லை, உப்பில்லாததை சாப்பிட்டு ஓடி போகும் எல்லாம் தப்பு. அது ஏன் உப்பில்லாத உணவை தருகிறார்கள்னா, அந்த ஆத்மனானது இறை இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுதற்கு பல கொடிய பாதைகளை கடக்கணும். அதற்கு மிக பெரிய அளவிலே நீர் வேட்கை ஏற்படும். அந்த நீர் வேட்கையை தவிர்ப்பதற்கு இங்கு இருந்த வரைக்கும் 10 நாள் நீர் ஊற்றி இருப்போம். அது புறப்படுகின்ற பொழுது செல்லக்கூடிய பாதையில் அதற்கு வேட்கை வரக்கூடாது. உப்பினால் செய்த உணவை கொடுத்தோம்னா நீர் வேட்கை மிகும். அதனால உப்பில்லாத உணவை கொடுத்து அந்த ஆத்துமன் இறை அடியை போய் சேருதற்கு வழி செல்லுவார்கள். இது ஒரு மரபு, சடங்கியல்ல பேசுக. அதனால இங்க சொன்னா, நான் எங்களை போன்ற வானரர்கள்லாம் இங்க நின்று இருக்கிறதுனால என்ன ஆகும், உனக்கு கல் எடுக்க உரியானும் நின்றான். நீ இறந்ததற்கு பிறகு உனக்கு கல் ஊன்றி உனக்கு உண்டான இறுதி காரியத்தை பண்றதுக்கு எங்க பக்கம் உங்க பக்கத்துல இருந்து வந்த ஒரு ஆளே இருக்கான், விபீஷணன். ஆகவே கவலைப்படாத, நீ வெற்றி பெறுவாயெல்லாம் நினைக்காத. உன்னை கொல்லுவதற்கு உரிய வில்லாளிகள் இருக்கிறார்கள். அது இன்றோ நாளையோ நீ பார்த்துருவ. அதன் பிறகு நீ இறந்ததன் பிறகு உன்னை சார்ந்தவர்கள் தான் கல் ஊன்ற முடியும். அதற்கும் விபீடனன் தயாரா தான் இருக்கான், கவலை கொள்ளாத. அதனால இன்று ஏதோ இப்பொழுது நீ சுக்ரீவனை கீழே மயங்க வைத்து விட்டாய் என்பதினால நீ பெரிய ஆற்றல் உடையவன்லாம் நினைத்து கொண்டு இருக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ மென்மைக்கு உரியவன், வலியற்றவன். சொல்லிட்டு சொன்னா, என்னோடே பொருதியோ அது அன்று எனின் இலக்குவ பெயரின் எம்பிரான் தன்னோடு பொருதியோ உன் உந்தை தலை தள்ள நின்ற தனி வள்ளலாம் மண்ணோடு பொருதியோ உரைத்து மறுக்கிலோம் என வழங்கினான் பொன்னோடே பொருவின் அல்லது ஒன்றோடு பொறு படா உயர்ப்புயர்த்தின. யார் கூட போர் செய்யணும்னு ஆசைப்படுற? ரொம்ப அழகா சொன்னான். அந்த வாய்ப்பை உனக்கே கொடுத்துடுறேன், சொல்றோம் இல்லையா, சாய்ஸ். இந்திரஜித் தான் யார் கூட போர் செய்யணும்னு ஆசைப்படுற சொல்லு, அவங்க உன்னோட போர் செய்வாரு. நீ முடிவு செய்து கொள் யார் கையால இறக்கணும்னு. எப்படியா? என்னோடு பொருதியோ, என்னோடு போர் செய்யலாம்ன்ற முடிவுக்கு வந்திருக்கிறாயா? அது அன்று எனின், இல்லை என்னோடு போர் செய்ய முடியாது, நீ ஒரு பெரிய வீரன், நான் ஒரு வானரன், ஆகவே வானரனோடு அரக்கன் போர் செய்தல் முறையற்றதுன்னு நினைக்கிறியா? அது அன்று எனின் இலக்குவ பெயரின் எம்பிரான் தன்னோடு பொருதியோ, இலக்குவன் என்ற பெயரை உடைய எமது தலைவனாக இருக்கக்கூடியவன் அவனோடு போர் செய்ய தயாரா இருக்கியா? இலக்குவனோடு. அதுவும் அன்று என்றால் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா சொன்னான். உன் தந்தை தலை தள நின்ற தனி வள்ளல். இந்த போர்க்களத்துல உன் தகப்பனினுடைய தலையை அறுப்பதற்குன்னு காத்திருக்கிறானே ஒப்பற்ற வள்ளலாகிய ராமன், மண்ணோடு பொருதியோ, அப்படிப்பட்ட அந்த மன்னன் குமாரனாகிய தயரதன் குமாரனாகிய ராமனோட சண்டை போடலான்னு நினைக்கிறியா? சொல்லு, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பொருதியோ உரைத்து மறுக்கிலோ, நீ என்ன சொன்னாலும் நாங்க மறுக்க மாட்டோம், நீ சொல்லுவதை மறுக்க மாட்டோம். எங்க நாங்க 3 பேர் இருக்கோம், யார் கூட வேண்டுமானாலும் நீ சண்டை போடலாம், நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இதெல்லாம் அந்த கால போர்க்காலத்துல நீங்க பார்த்திருக்கலாம். மகாபாரதத்துல ஒரு காட்சி ஒப்பீடு செய்தாதான் கொஞ்சம் அழகா புரியுன்றதுனால சொல்றேன். அந்த காலத்துல மல்யுத்த வீரர்கள் 5 ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டவர்கள். ஒன்று துரியோதனன், இரண்டாவது ஜராசந்தன், மூன்றாவது பீமன், நான்காவது விராட நாட்டுல இருந்த கீச்சகன், ஐந்தாவது கண்ணன். இந்த 5 மல்யுத்தத்துல அந்த பாரதம் நடந்த காலத்துல தலை சிறந்த வீரர்கள். இப்ப என்ன ஆயிற்று, இந்த இந்திரபிரஸ்தத்திற்கு மன்னனாக முடிசூட்டி கொண்டதன் பிறகு எல்லா திக்குகளுக்கும்
தங்களினுடைய ஆளுமையை காட்டி தங்களை சக்கரவர்த்தி என்று அறிவித்துக் கொள்ள வேண்டும். அப்போ எல்லா பக்கமும் அந்த அஸ்வமேத யாகத்திற்குண்டான குதிரை அனுப்பப்பட்டது. அதே போல ஜராசந்தன் நாட்டுக்கும் போயிற்று. அவனை மல்யுத்தத்தினாலதான் வீழ்த்த முடியும். உடனே அவனை போருக்கு மல்யுத்தத்துல சந்திக்க அர்ஜுனன், கண்ணன், பீமன் 3 பேரும் போனார்கள். வந்தவர்கள் மூவரையும் பார்த்த உடனே அடுத்த கேள்வி, பலராமன் ஒருத்தர் பேர் சொல்றான். பலராமன் பலருக்கு குரு, அவர் தலைமுறை வேற. மற்றவர்கள் எல்லாம் துரியோதனன் பலராமனினுடைய சிஷ்யன், நேரடி சிஷ்யன். கீச்சகன் பலராமன் கத்துன்னு இருக்கான். அதனால அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஐவர். அதனாலதான் இந்த ஐவரை சொன்னேன். அதனால்தான் மகாபாரதத்துல கூட ஒரு காரணம் கருதிதான் பலராமன் கலந்து கொள்ளவே இல்லை. துரியோதனனுக்கு உரிய ஆசானவன், துரியோதனன் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளவன், இருந்தாலும் போர்ல கலந்துக்கல. அது ஒரு பேர பக்கம். அதனால இந்த ஐவரை சொல்லும் மரபு. ஏன்னா இந்த ஐவர்ல மூவரை கொன்றவன் பீமன். அந்த ஜராசந்தனை பார்த்த உடனே ஜராசந்தன் கேட்கிறான், யார் என்னோடு போர் செய்ய போகிறீர்கள்னு. உடனே அடுத்தது தீபா கணேசன், பகாசூரன். பகாசூரன்லாம் முறையான அடிப்படையில போர் செய்தவன் இல்லை. அவன் ஒரு அரக்கன், ஊரை ஏய்த்து பிழைத்தான். அவனை போய் பீமன் அடித்து கொன்றான். முறையான போர்க்கலைன்ற அடிப்படையில பார்க்கிறோம். இன்னும் ஜராசந்தன் சொன்னா, மூவரும் வீரர்கள் தான், நான் மறுக்கல. ஆனா ஒரு பிரச்சனை என்கிட்ட இருக்கு. அர்ஜுனன் வயதில் இளையவன், நான் ஒரு இளையவனோடு போர் செய்ய முடியாது. அப்புறம் சொன்னா, நான் மன்னன், இப்போ கண்ணனோடு என்னால் போர் செய்ய முடியாது. அவன் மன்னனுக்கு உண்டான தகுதி இல்லை அவனுக்கு, அதனால் அவனோடு நான் போர் செய்ய முடியாது. இரண்டாவது, நான் க்ஷத்ரிய மரபுல வந்தவன், இவன் இடையர் குலத்துல இருக்கான், அதனால என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது என்னோடு போர் செய்ய தகுந்தவன், உகந்தவன் யாரு? பீமன் ஒருவன் என்று சொல்லி போற தொடங்குவோம். அதனால அந்த காலத்துல அந்த மரபு இருந்திருக்கு. நீங்கள் யாரோடு போர் செய்ய விரும்புகிறீர்கள், அந்த வாய்ப்பை எதிரிக்கு கொடுத்துடுறது. யார்கிட்ட வேணாலும் போர் செய்யலாம்ப்பா, எங்க பக்கம் 3 பேர் இருக்கும், ஆரம்பிக்கலாம். அதான் அவன் கேட்டான், மண்ணோடு பொருதியோ உரைத்தது மறுக்கிலோ. யார் கூட போர் செய்வதாக விருப்பப்பட்டாலும் நாங்க மறுத்து சொல்ல மாட்டோம். இந்த 3 பேர்ல யார் கூட சொன்னாலும் நாங்கள் தயாரா இருப்போம். வழங்கினான் என்று கூறி, ரொம்ப அழகான வார்த்தை. இந்த கூறினான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா கம்பன். வழங்குதல் என்பது ஒருத்தனுக்கு உண்டான சாய்ஸை கொடுக்கிறது. அது பரிசு வழங்குதல் தான் சொல்லணும், பரிசு கொடுத்தல் சொல்லக்கூடாது. பரிசு வழங்குதல். அப்போ தகுதியோ சிறப்போ பரிசோ, இந்த வாய்ப்பை வழங்குறோம். நீ யார் கூட போர் செய்யணும்னு நீயா முடிவு பண்ணிக்க. அதற்கு நாங்க 3 பேருமே தயார். வழங்கினான் பொன்னோடு பொருவின் அல்லது பொன்மலையோடு, பொன்மலைன்னா எது? மேருமலை. ஒன்றோடு வேறு ஒன்றோடும் பொறுப்பட ஒப்பாக மாட்டாத உயர் புயத்தினான் உயர்ந்த தோள்களை உடைய அனுமன் இப்படி பேசினான். உடனே இன்னும் கோபம் வந்துட்டு இந்திரஜித்தனுக்கு. எங்கு நின்றனன் இலக்குவ பெயர் அவ் ஏழை, எம்பி அதிகாயனாம் சிங்கம் வந்தவனை வென்று தன் உயிர் எனக்கு வைத்தது ஓர் சிறப்பினம். அங்கு அவன் தன்னை மலைந்து கொன்று முனிவு ஆற வந்தனன். அது அன்றியும் உங்கள் தன்மையின் அடங்குமோ உலகு ஒடுக்கும் வெங்கனை தொடுக்கினி. பழகு இந்திரஜித்தன் வீரன் இல்லையா? அந்த வீரத்துக்கு பேசுறான் பாருங்க. எங்கு நின்றனன், எங்க இருக்கான் லக்ஷ்மணன்? இலக்குவ பெயர், இலக்குவன்னு பெயர் கொண்டு இருக்கிறானே உங்கள் பக்கத்தில் ஒரு வீரன், அவன் எங்க இருக்கிறான்? அவ் ஏழை,
ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. ஏழைன்னா அந்த அறிவிலின்னு அர்த்தம். தமிழ்ல ஏழமை என்றால் முட்டாள்தனம் அர்த்தம். பழமொழியே உண்டு, ஏழமையோடு தோழமை பேசியல். பல பேர் வறியவரோடு அல்ல, அப்படியெல்லாம் இல்லை. ஏழமைன்னா முட்டாள். முட்டாளோட சகவாசம் வச்சுக்காது. அப்புறம் யார் முட்டாள்னு தெரியாது. அதனால அந்த அறிவு இல்லாத லக்குவன் எங்க இருக்கான்? கேட்கிற கேள்வியை பாருங்க. என்னை போருக்கு அழைக்கக்கூடிய அளவினுக்கு ஆற்றல் உடைய அந்த அறிவில்லாதவனாகிய இலக்குவன் எங்கு இருக்கிறான்? எங்கு நின்றனன்? தன் உயிர் தனது உயிரை எனக்கு வைத்தது ஓர் சிறப்பினான். நான் கொல்லுவதற்காகவே இன்னும் உயிரோட இருக்கான். என் தம்பியாகிய அதிகாயனை கொன்னுட்டான் இல்லையா? சிங்கம் போல வந்த என் தம்பிய அதிகாயனை கொன்றான். அந்த இலக்குவன் எங்கு இருக்கிறான்? அவன் உயிர் ஏன் தெரியுமா இது நாள் வரைக்கும் பத்திரமா இருக்கு? அவன் என் கையால சாகனம்னு இருக்கு. வார்த்தையை கவனிங்க. ஏழை எங்கு நின்றனன் தன்னுயிர் எனக்கு வைத்தது ஓர் சிறப்பினான். அவனுடைய உயிர் என் கையால போகணும்ன்ற சிறப்பை கொண்டு இன்னும் உயிரோடு இருக்கான். அங்கு அவன் தன்னை மலைந்து கொன்று அவ்விடத்திலேயே அவனை போரிட்டு கொல்லுதற்காக முனிவு ஆற வந்தனன். என் உள்ள தோன்றின கோபத்தை அவனை கொன்றதற்கு பிறகுதான் தீர்த்து கொள்ளலாம்ன்ற எண்ணத்தோட வந்தேன். என் தம்பிய கொன்னுட்டான் இல்லையா? அந்த கோபம் அவனை கொன்றால்தான் தீரும்னு வந்த. அது அன்றியும் அதோட இல்லாம உலகு ஒடுக்கும் உலகங்களை எல்லாம் அழித்து ஒடுங்கச் செய்ய ஆற்றல் உடைய வெங்கனை தொடுக்கினே. கொடிய அம்புகளை நான் செலுத்த முற்பட்டால் உங்கள் தன்மையின் அடங்குமோ? உங்களது வீரத்தன்மையினால் என் அம்புகள் எல்லாம் தடுத்தர முடியுமா உங்களால? நான் இப்போ சுக்ரீவன் மீது செலுத்தின அம்புகள்லாம் ஒரு சாம்பிள் தான், ஒரு எடுத்துக்காட்டு. நான் என் முழு ஆற்றலையும் கொண்டு அம்புகளை செலுத்த தொடங்கினால் 14 உலகமும் அதனுள் கலங்கி அடங்கும். நீங்கள் எவ்வாறு எதிர்ப்பீர்கள்? எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டுட்டு, யாரும் என் படைஞர் எய்தல் இன்றி அயல் ஏக யானும் இகல் வில்லும் ஓர் தேரின் நின்று உமை அடங்கலும் திரள் சிரம் துணிப்பெண் இது திண்ணமால் வாரும் உங்களுடன் வானுளோர்களையும் மண்ணுளோர்களையும் வரச்சொலும் போரும் இன்று ஒரு பகற்கனே பொருது வெல்வேன் வென்று அலது போகலேன். என் படை வீரர்கள்லாம் வேணாம் ஏன்ட்டான். யாரு? இந்திரஜித். எனக்கு யாரும் துணைக்கு வர வேண்டாம். என் படை வீரர்கள் எல்லாம் யாரையும் பின்னாடி வராதுன்னு சொல்லிடுறேன். நான் தனி ஒருவனா வரேன். எப்படியா? என் படைஞர் யாரும் எய்தல் இன்றி, என் படை வீரர்கள் எவரும் எனக்கு துணையாக வர வேண்டான்னு தடுத்து நிறுத்தி விடுறேன். அயல் ஏக அவர்களை எல்லாம் அப்புறமாக போக சொல்லி விடுகிறேன். யானும் தன்னன் தனியா நான் வரேன். இகல் வில்லும் என் வலிமை உடைய வில்லும் ஓர் தேரின் நின்று இப்பொழுது உள்ள இந்த தேரின் மீது நின்று தனியா போர் செய்ய வரேன். எவனாவது என்னை எதிர்க்க பார்க்கலாம். நின்று உமையடங்கலும் உங்கள் எல்லோரையும் திரள் சிரம் துணிப்பேன். முழுவதுமாக தலையை அறுக்கிறேன். இது திண்ணமால், இது நிச்சயம் செய்வேன். வாரும் எல்லோரும் போரிட வாருங்கள் சொல்லிட்டு யாரை கூப்பிட்டான்? உங்க வானர வீரர்கள் இல்லடா, உனக்கு உதவிக்கு வேணா தேவர்களை கூப்பிட்டுக்கோ, இல்ல பூமியில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. வாரும் போரிட உங்களுடன் உதவிக்காக வானுலோர்களையும் வானத்தில் உள்ள தேவர்களையும் மண்ணுள்ளோரையும் நில உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வீரர்களையும் வர சொல்லும். எல்லாம் ஒன்னா வாங்க, நான் தனி ஒரு ஆளா நின்று எல்லோரையும் முடிச்சுடுறேன். வர சொல்லும், வரும்படி சொல்லுங்கள், போரும் வந்து என்னோட போர் செய்யுங்கள். இன்று ஒரு பகற்கனே, இன்று ஒரு பகற்பொழுதுக்குள்ளார், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி பொருது வெல்வேன். நான் எல்லோரையும் போரிட்டு வெல்லுகின்றேன், வென்று அல்லது போகேன். இதை செய்யாம இந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்.
கூப்பிட எல்லாரையும், முடிஞ்சதை பார், நான் தனியா நின்று போர் செய்யறேன், எனக்கு யார் தயவும் வேண்டாம், யார் துணையும் வேண்டாம் என்று வெம்பகழி 700 200 வெஞ்சிலை கொடு ஏவினான். குன்று நின்றனைய வீர மாருதி தன் மேனி மேல் அவை குழுக்களாய் சென்று சென்று உருவலோடும் வாழ் எயிறு தின்று சீறி ஒரு சேம வன் குன்று நின்றது பறித்து எடுத்து அவனை எய்தி நொய்தின் இது கூறி. இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்திரஜித்தன் வில்லிலே அம்புகளை பூட்டி எய்தான். என்று கூறிக்கொண்டே இந்திரஜித்தன் வெஞ்சிலை கொடு தன்னுடைய கொடுமையான வில்லை வளைத்து வெம்பகழி கொடுமையான அம்புகள் 700 200 900 அம்புகளை ஏவினான், செலுத்தினான். குன்று நின்றனைய வீர மாருதி தன் மலை நின்றது போன்று தோற்றத்தால் பருத்து காணப்பட்ட அனுமனது மேனியில் உடம்பின் மீது அவை புழுக்களாய் அந்த 900 அம்புகளும் ஒரே கூட்டமாக சென்று உருவலோடும் மேலும் சென்று அவன் உடலை உருவ வாழ் எயிறு தின்று அனுமன் அந்த கோபத்தினால உதட்ட கடித்து கொண்டான். பற்களை கடித்து சீறி மேலும் சினந்து நின்றது ஒரு சேமவன் குன்று பறித்து எடுத்து அருகில் இருந்ததாகிய ஒரு அழகான மலையை பெயர்த்து எடுத்து அவனை எய்தி அந்த இந்திரஜித்தன் முன் வந்து நின்று நொய்தின் எளிமையாக இது கூறினான். இச்சொற்களை இந்திரஜித்தனை பார்த்து சொன்னான். என்ன? தும்பி என்று உலகின் உள்ள யாவை அவை ஏவையும் தொகுப்பு துள்ளு தாள் வெம்பு வெண் சினமடங்கள் ஒன்றின் வலி தன்னை நின்று எளிதின் வெல்லுமோ. நம்பி தம்பி எனது எம்பீரான் வரு துணை தரிக்கிளை நெலித்தியேல் அம்பின் முந்தி உனது ஆவி உண்ணும் இது கா அடா சிலை வல் ஆண்மையால். தும்பி என்று உலகின் உள்ள யாவையும், யானை என்று உலகில் உள்ள எத்தனையோ அவை ஏவையும் அத்தனை யானைகளையும் தொகுப்பு ஒன்றாக திரட்டி துள்ளுத்தாள் குதித்து பாயும் கால்களை உடைய வெம்பு வெஞ்சின மடங்கள் ஒன்றின் கொடுஞ்சினத்தினை உடைய சிங்கத்தின் ஒன்றின் வலி தன்னை நின்று எளிதின் வெல்லுமோ. ஒப்பற்ற ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற யானைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் யானைகளால் அந்த சிங்கத்தை வெல்ல முடியுமோ? அது போல நம்பி தம்பி ஆடவரில் சிறந்தவனாகிய நம்பி ராமன் அவனது திரு தம்பியாகிய இலக்குவன் எனது எம்பிரான் எனக்கும் எங்கட்கும் தலைவனுமாகிய இலக்குவன் வரு துணை தரிக்கிளை நலுத்தியல் வருமளவு பொறுத்து கொள்ள முடியாது என்னுடன் போரிட்டு என்னை வருத்துவாய். நீ வேணா என்னை வருத்தலாம், என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் இம்மலை அம்பின் முந்தி உனது அம்புகளுக்கு முன்னால் உனது ஆவி உண்ணும், உனது உயிரை குடித்து விடும் என்று சொல்லி சிலை வல் ஆண்மையால் உன் வில் தொழிலில் வல்ல ஆண்மையின் மூலமாக காட முடிந்தால் இந்த மலையிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு மலையை தூக்கி எறிஞ்சான். எரிந்த நிலையில என்ன செய்தான் என்பதை அடுத்த வகுப்புல தொடரும்.